ஹாய் வியூவர்ஸ், டயட் ஆரம்பித்த உடனே வரக்கூடிய ஹேர் லாஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, டயட் நல்லாவே போகுது, வெயிட் லாஸும் ஆகுது, ஆனால் ஹேர் லாஸ் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஆகுதா? இதுக்கு என்ன பண்ணலாம்? எதனால இப்படி ஆகுது? ஸோ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறேன். நீங்கள் டயட் பண்ணுறதுனால ஹேர் லாஸ் ஆகலை, நீங்கள் ப்ராப்பராக டயட் பண்ணாததுனால தான் ஹேர் லாஸ் ஆகுது. இதில் மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் ப்ராப்பராக ப்ரோட்டீன் எடுத்துக்கல. நம்மளோட ஹேர் கெராட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனில் தான் உருவாயிருக்கு. ஸோ ப்ராப்பரான ப்ரோட்டீன் நம்மளோட பாடிக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா ஹேர் தின்னிங், ஹேர் ஃபால், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஹேரோட குவாலிட்டியே போயிடும். ஸோ எப்போவுமே ஒரு டயட் பண்ணும்போது நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். எக்கு, சிக்கன், ஃபிஷ்ஷு, பனீர், கர்டு, சோயா, அதே மாதிரி பருப்பு, பயறு, இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். இதில் எல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது. என்ன மீல் எடுத்தாலும் அதில் ப்ரோட்டீன் ரிச்சா ஒரு ஐட்டமாச்சும் இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, நான் ஈவினிங் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன், அதனால எனக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகுது, மற்றபடி நான் நார்மலாக சாப்பிட்றேன் அப்படின்னு. இப்படி நீங்கள் நைட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் ஹேர் லாஸ் ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான ஃபுட்டு தான் ஜாஸ்தியாக சாப்பிடணும். அது இல்லாமல் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒன்று தான் ஹேர் லாஸ். இப்போ ரெண்டாவது விஷயம், முன்னாடி சொன்ன மாதிரி கிராஷ் டயட். அதாவது நான் கம்மியாக சாப்பிட்றேன், இது எனக்கு ஓகே தான், நான் பசியை தாங்கிக்கிறேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆனால் போதும் இப்படின்னு ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, காரில் போகிறீங்க, ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த டிரைவர் வந்து உங்களுக்காக ரொம்ப நேரமாக டிரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏசி காரில் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கீங்க. ஒரு பாயிண்டில் நீங்கள் பசிக்குதுன்னு சாப்பிட்றீங்க ஹோட்டலில், ஆனால் டிரைவருக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல. அவர் இன்னும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உங்களுக்காக டிரைவ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் என்னால் முடியல, நான் இங்கே நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, எதுக்கு நீங்கள் வண்டியை நிப்பாட்டுறீங்க, நல்லா ஏசி காரு, டிராஃபிக் இல்லை, நாங்கள் யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ எதுக்கு வண்டியை நிப்பாட்டுற, ஏன் டிரைவ் பண்ணல அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நீங்கள் கிராஷ் டயட் பண்ணுறது. உங்களோட பாடி உங்களுக்காக 24 hours ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது ஒரு டயட்டில். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் புக் வாசிச்சுட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்களோட பாடி உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ப்ராப்பரான நியூட்ரியன்ஸை கொடுக்காம நீ எனக்காக பண்ணு, நீ வெயிட் லாஸ் பண்ணு, நாளைக்கு கண்டிப்பாக வெயிட் இறங்கி இருக்கணும், அடுத்த நாளும் வெயிட் லாஸ் ஆகிருக்கணும், இன்னும் 3 மாதத்தில் நான் வந்து 30 kg கம்மி பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் பாடியை போட்டு கஷ்டப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த் போயிடும். அந்த டிரைவருக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அவர் சந்தோஷமாக அந்த வண்டியை எங்கே வரைக்கும் போகணுமோ அங்கே வரைக்கும் ஓட்டிகிட்டு போயிருப்பார். நீங்கள் அவருக்கு எதுவும் கொடுக்காம அவரை போட்டு கஷ்டப்படுத்தினா எவ்வளோ தூரம் போக முடியும்? அதே மாதிரி தான் பாடியும். ஸோ பார்த்துக்கோங்க, ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் உங்களோட பாடிக்கு கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் டயட் பண்ணக்கூடாது. டெம்பரரியாக உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா கிடைக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களோட ஹெல்த் போயிட்டுருக்குன்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் சுகரை ஸ்டாப் பண்ணேன், ரைஸ் சாப்பிட்றத கம்மி பண்ணேன், ஸோ இதனால தான் எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது கரெக்டா? ஏன்னா நம்மளை அந்த சிச்சுவேஷன் அப்படி யோசிக்க வைக்கும். பிகாஸ் நாம் என்ன கட் பண்ணியிருக்கோம், சுகர் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ரைஸை கம்மி பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த மைதா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஆனால் டயட்டை ப்ராப்பராக பண்ணல, அதை பற்றி யோசிக்க மாட்டோம். இங்கே இதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஹேர் லாஸ் ஆகுது, அப்போ இதெல்லாம் நிப்பாட்டினதுனால தான் ஹேர் லாஸ் ஆகுது, சரி நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் சாப்பிட்டா தான் ஹேரெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நிப்பாட்டினா ஹேர் லாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கும் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த அன்ஹெல்தியான ஃபுட்டுனால தான் எனக்கு ஹேர் நல்லா இருக்குது, இதெல்லாம் நிப்பாட்டினா எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு நீங்களும் தப்பாக நினச்சிக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் தப்பான ஒரு இதை சொல்லி கொடுக்குறீங்க. ஆக்சுவலி இங்கே என்னென்னா, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற டயட் வந்து மொத்தமாகவே தப்பு. நீங்கள் ரொம்ப கிராஷ் டயட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுதான் ஆக்சுவலி ஹேர் லாஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரீசன். இப்போ நான் எதனால் இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த சேம் ரீசனை சொல்லி என்கிட்ட சண்டை போட்டவங்க கூட இருக்காங்க. நான் சேலஞ்ச் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது 2-3 பேர் வந்து கேட்டாங்க, ரைஸ் அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண உடனே ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சுது, ஸோ அதுதான் ஹேர் லாஸ்க்கு ரீசன், நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அப்போ ஹேர் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால தான் இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
அயன் டெஃபிஷியன்சி. அதாவது லேடிஸ்க்கு தான் மோஸ்ட்லி அயன் டெஃபிஷியன்சி வரும். மெயினாக இந்த பீரியட்ஸ் டைமில் அயன் டெஃபிஷியன்சி, அனீமியாலாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் டயட் பண்ணும்போது எப்போவுமே நிறைய கீரை வகைகள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மீட், டேட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க. டேட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 5 டேட்ஸ் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். அதனால டயட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ 4th ரீசன் பார்க்கலாம். இதுதான் சைலண்ட் வில்லன், ஸ்ட்ரெஸ். நீங்கள் ஒரு டயட் பண்ணுறீங்க, என்னோடய வெயிட் கம்மியாகுமா, இது சாப்பிடலாமா, அது சாப்பிடலாமா, இது சாப்பிட்டா வெயிட் ஏறுமா, கம்மியாக சாப்பிட்டும் வெயிட் லாஸ் ஆகலை, இன்றைக்கி வெயிட் இறங்கவே இல்லை, 2 நாளாக வெயிட் அப்படியே நிற்கிது, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஹேர் லாஸ்க்கு மெயினான ஒரு ரீசன். அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இருந்தால் கூட ஹேர் லாஸ் ஆகலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டீ குடிக்கலாமா, பெனானா சாப்பிடலாமா, இப்படியெல்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பயந்துக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஹெல்த் தான் போகும். பெனானா சாப்பிட்டுக்கலாம், டீ குடிச்சிக்கலாம், தோசை சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். போர்ஷன் கண்ட்ரோல் தான் இங்கே மெயினே. எவ்வளோ சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது இல்லை, எவ்வளோ சாப்பிட்றீங்க. ஒரு நாளைக்கு 2 கப் பால் குடித்ததுனால எதுவும் போக போகிறது இல்லை. அதே மாதிரி ஒரு பெனானா சாப்பிட்டதுனால உங்களோட டயட்லேருந்து நீங்கள் வெளியிலலாம் வரமாட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரியாணி சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. பிகாஸ் அதில் நியூட்ரியன்ஸே இல்லை. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் நியூட்ரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரூட்ஸை பற்றி நான் முதல்ல சொன்னேன்ல, நைட்டு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு படுக்காதீங்க அப்படின்னு. அதுக்குன்னு ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. ஃப்ரூட்ஸ் வந்து உங்களோட மெயின் மீல் கூட கொஞ்சோண்டு இருக்கணும். எல்லா மீல் கூடயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுவே வந்து மெயின் மீலாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான் சொன்னேன். ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும் உங்களோட பிளேட்டில். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். டயட் அப்படிங்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் இல்லை. உங்களோட பாடியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் டயட்டு. அன்ஹெல்தியான ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க, இவ்வளோதான். அதுக்குன்னு கிராஷ் டயட் பண்ணுறது, எல்லாத்தையும் பயந்து சாப்பிட்றது, இந்த விஷயம் எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும். அதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை கேட்டுட்டு மட்டும் டயட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டயட் பண்ணாதீங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு போய் பிளட் செக் பண்ணுங்கள். அதை ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு இதுக்கு நீங்கள் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னால் மட்டும் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லாமல் சும்மா யாராச்சும் சொல்கிறத கேட்டுட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதீங்க. அப்புறம் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் நிப்பாட்டும். இன்னைக்கு வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.